வெல்கம் டு லலிதம் ஈட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ். காலையில் எழுந்து பார்த்தா எல்லாம் தெருவை சுற்றி டமால்னு ஓடிகிட்டே இருக்காங்க. பார்த்தா எனக்கே பயம். என்னடான்னு கேட்டால் வெயிட் லாஸ் மேடம், ரொம்ப இதுவே பெரிய கவலையாக இருக்குது, இப்போது குறைச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு எல்லோரும் ஓடின்னு இருக்காங்க. ஸோ ஆர் யூ ஆல்சோ லுக்கிங் ஃபார் ஆப்ஷன்ஸ் டு லூஸ் வெயிட்? ஹியர் இஸ் அ ரெமெடி ஃபார் யூ. அண்ட் வந்து நாங்கள் இதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகி அதோட சக்ஸஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிற மோட்டிவில் தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பேலியோ டயட் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். பேலியோ டயட் அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் சொல்ல போகிறீங்களா? அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே வந்து இந்த பேலியோ டயட் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது வந்து ஆதி காலத்தில் மனுஷங்க என்ன பண்ணாங்க, எண்ணெய் கிடையாது, அரிசி கிடையாது, பருப்பு கிடையாது, கிடச்ச செடி கொடி இலை தழைன்னு இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. இந்த கொரோனா காலத்தில் இந்த மாதிரி ஒரு அன்குக்டு ஃபுட்டை சாப்பிட்றது இஸ் நாட் அட்வைசபிள் நவ். அதனால் சமைச்சு சாப்பிட போகிறோம், ஆனால் அரிசி கிடையாது, பருப்பு கிடையாது, எண்ணெய் கிடையாது. எண்ணெய் இல்லாமல் எப்படி மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எண்ணெய் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆல்டர்னேட் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது, பட்டர் இருக்குது, கீ இருக்குது, அப்புறம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கூட அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, அப்போ காஸ்ட்லியான சமையல் தான் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து நான் ஆக்சுவலாக பார்த்தா நம்ம மளிகை சாமான் இவ்வளோ வாங்கி சமைச்சு இவ்வளோத்தையும் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு இது அதை விடவே 1/4 பங்கு தான் வருது இந்த டயட்டுக்கான செலவு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்னென்ன பண்ணணும், இதை எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இது வந்து அஷ்யூர்டு ரிசல்ட் வித்தின் 10 to 15 days கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸுக்கான அஷூரன்ஸ் கேரண்டி இதில் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இது நம்பர் 1. நம்பர் 2, அப்போ என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அரிசி பருப்பு எண்ணெய் அது கிடையாது. ஸோ அதுக்கு என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் நிறைய காய்கறிகள் சாப்பிட்லாம், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், நட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சேர்த்துக்கலாம், இன்க்ளூட்ஸ் கோகோனட், கிரவுண்ட் நட். நிறைய பேர் வந்து இதுக்கும் டிபேட் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாதாமுக்கு ஈக்குவலாக இருக்கிறது கிரவுண்ட் நட்டு தான். ஸோ இந்த கிரவுண்ட் நட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு நிறைய பன்னீர், மஷ்ரூம்ஸ், தட் வில் சப்ளை தட் மச் ப்ரோட்டீன் தட் இஸ் இன் த நான்வெஜ். ஸோ இப்போ நான்வெஜ் இப்போ நிறைய வீடியோஸ் நான்வெஜ்ஜுக்கு இருக்குது. அதே மாதிரி சைவம்னு போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா எக் இல்லாமல் எந்த டிஷ்ஷும் இல்லை. பட் எக் இல்லாமல் நான்வெஜ் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ்லி வித் வெஜிடேரியன் வெஜிடபிள்ஸ் வெஜிடேரியன்ஸ்க்காகவே இந்த இது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் நான் வெஜிடேரியன்ஸ் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டான விஷயங்களை நீங்கள் தேடி சிக்கன் மட்டன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து அதில் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக நம்ம இதில் என்ன இருக்குது, வெஜிடேரியன்ஸுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அருமையான கீரை இருக்குது. அதே மாதிரி கூட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டு சாப்பிட்றோமோ தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் எல்லாம் அரைச்சி அதில் போட்டு நம்ம சாதாரணமாக குக்கரில் 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கூட்டு ரெடி ஆகிடும். அதே மாதிரி கூட்டு சாப்பிட்டா நல்ல வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பூசணிக்காய், பரங்கிக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், இந்த மாதிரி எத்தனையோ காய்களில் இந்த மாதிரி நீங்கள் கூட்டு பண்ணி அதுக்கப்புறம் சாலட் பண்ணி இதுலேயே சாதமாகவும் பண்ணி தயிர் சாதம், பிரியாணி கூட பண்ணி சாப்பிட்லாம் காலிஃப்ளவரில். ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் நிறைய எண்ணெயில் பொரித்து சாப்பிட்ற உருளைக்கிழங்கு தான் கெடுதல். பட் நார்மலாக நம்ம வந்து மேஷ்டு பொட்டேட்டோஸை சாப்பிட்டா இட் இஸ் ஆக்சுவலி குட் கார்ப்ஸ். ஸோ அந்த மாதிரி மேஷ்டு பொட்டேட்டோஸ் ஒரு நாள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து வெறும் கேரட்டு, பீட்ரூட்டு, கியூக்கும்பர் இது மாதிரி சாப்பிட்லாம். அப்புறம் கொய்யாப்பழம் நல்லா சப்ளை பண்ணும். ப்ளஸ் வந்து காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணுங்கள், ஒரு வெந்நீரில் ஜீரகம், கொஞ்சம் பட்டைப்பொடி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு எடுத்து வச்சு அதில் நல்லா 2-3 எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் ஒரு டயர்டாக இருக்கோ, கண்டிப்பாக டயர்ட்னஸ் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஃபேட்டெல்லாம் அது பேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறச்சே நமக்கு கண்டிப்பாக டயர்ட்னஸ் இருக்கும். அப்போ வந்து இந்த டீடாக்சிஃபைங் ட்ரிங்கை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சூப்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்ல ஜூஸு, கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, இந்த மாதிரி ஜூஸஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸ்மூதிஸ் பப்பாயாவில், அப்புறம் அவகேடோ கூட கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ இந்த மாதிரி பப்பாயாவில் பண்ணி சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். யூ கேன் see the results not only in your weight and also you can see the results in your skin, in your hair growth and in your sleep, tiredness எல்லாமே குறைஞ்சு ரொம்ப பிரிஸ்காக, ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. நைட்டெல்லாம் நம்ம தூங்காமல் இருந்தால் கூட காலையில் சீக்கிரமாக முழிப்பு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஸோ அந்த
மாதிரிக்கும் இது வந்து நல்ல ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போது எண்ணெய்க்கு பதிலாக என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டேன். தேங்காய் எண்ணெயும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், பட்டர், கீ. அடுத்தது வந்து ப்ரோட்டீனுக்கு பன்னீரும் மஷ்ரூம்ஸும். தால் கிடையாது. ஸோ தாலுக்கு பதிலாக என்ன சாப்பிட போகிறோன்னு சொன்னால் அதான் வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கும்பர் சேர்த்துக்கலாம், கொய்யாப்பழம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் என்னென்ன முடியுமோ எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி சாப்பிட்டு உங்களை அருமையாக வச்சுக்கிறதுக்கு டே 1லேருந்து டே 30 வரைக்கும் என்னென்னலாம் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரைக்கும் பண்ணுறதை ஐ வில் ஷேர் வித் யூ. ஸ்டே டியூன்டு வித் அஸ். தேங்க்யூ.